ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை வேரியபிள்ஸ் பார்ட் 1ல் வந்து கவர் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி லேர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் பற்றி புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 4 டைப்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஒன்று கிளாஸு, ஸ்ட்ரிங்கு, இன்டர்ஃபேஸு, அப்புறம் அரே. ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் கிளாஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கார் கிளாஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஸ்ட்ரிங் மாடல் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் மெத்தடுக்குள்ளே வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். நியூ கார். இதுதான் வந்து நியூ ஆப்ஜெக்டை வந்து ஹீப் மெமரியில் வந்து க்ரியேட் பண்ண சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீப்னு ஒரு மெமரி இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நம்ம நியூ காரை கால் பண்ணுறப்போ ஹீப் மெமரிக்குள்ளே ஒரு கார் ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆயிரும். இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை தான் இந்த கார் OBJ1 அப்படின்ற வேரியபிள் வந்து ஹோல்ட் பண்ணுது. ஸோ கார் OBJ1 அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிள் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த கார் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை தான் ஹோல்ட் பண்ணுது. ஹோல்ட்ஸ் த ரெஃபரன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இன் மெமரி. ஸோ இந்த ஹீப் மெமரியில் இருக்க ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை தான் இந்த கார் ஆப்ஜெக்ட்ன்ற வேரியபிள் வந்து ஹோல்ட் பண்ணுது. ஆனால் ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஹீப் மெமரிக்குள்ளே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கார் OBJ1 டாட் மாடல் இஸ் ஈக்குவல் டு டெஸ்லா அப்படின்னு செட் பண்ணுறப்போ இந்த ஹீப் மெமரிக்குள்ளே இருக்க ஆப்ஜெக்டில் வேல்யூ வந்து மாடல் இஸ் ஈக்குவல் டு டெஸ்லா அப்படின்னு செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சேம் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை இன்னொரு வேரியபிளையும் ஹோல்ட் பண்ண சொல்ல போகிறோம். ஸோ அதை எப்படி சொல்லுவோம்னா கார் OBJ2 இஸ் ஈக்குவல் டு கார் OBJ1 அப்படின்னு சொல்லிடும். ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கார் OBJ2 அப்படின்ற வேரியபிள் அதுவும் இந்த சேம் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை தான் ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இப்போது இந்த கார் OBJ2 யூஸ் பண்ணி மாடலோட நேமை சேஞ்ச் பண்ணேன்னா இந்த டெஸ்லான்ற நேம் வந்து BMW அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ஸோ நான் இந்த கார் OBJோட மாடலை பிரிண்ட் பண்ணாலும் BMWன்னு தான் வரும். கார் OBJ2ஓட மாடலை பிரிண்ட் பண்ணாலும் BMW தான் வரும். ஏன்னா இந்த ரெண்டு ரெஃபரன்ஸ் வேரியபிளும் இந்த சேம் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை தான் ஹோல்ட் பண்ணுது. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட மாடலை வந்து பிரிண்ட் பண்ணால் BMW அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த வேரியபிள்ஸ் வந்து டைரெக்டாக ஆப்ஜெக்டை வந்து ஹோல்ட் பண்ணாது, அந்த ரெஃபரன்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்டை தான் ஹோல்ட் பண்ணும். அதனால தான் இந்த வேரியபிள்ஸை வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டேட்டா டைப்பை ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங்குன்ற ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங்குன்றது java.lang பேக்கேஜ்குள்ளே இருக்க ஒரு ப்ரீடிஃபைன்டு கிளாஸ். java.lang பேக்கேஜ் வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இம்போர்ட் பண்ண தேவையில்ல, ஜாவாவே ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் பண்ணிடும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்குன்ற கிளாஸை நம்ம அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி இந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி அதோட ஆப்ஜெக்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் லிட்ரல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸ்ட்ரிங் S1 இஸ் ஈக்குவல் டு கோட் மச்சி அப்படின்னு கொடுத்தா இந்த ஹீப் மெமரிக்குள்ளே ஒரு ஃபிக்ஸட் மெமரி ஸ்பேஸ் இருக்குது. அதோட பேர் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல். இதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆயிரும். அதோட வேல்யூ வந்து கோட் மச்சி அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த S1ன்ற வேரியபிள் வந்து இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும். நான் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் S2 இஸ் ஈக்குவல் டு கோட் மச்சின்னு கொடுக்குறேன். இப்போ ஜாவா வந்து இந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூலுக்குள்ளே ஏதாவது ஆப்ஜெக்டோட வேல்யூ வந்து கோட் மச்சியாக இருக்கான்னு பார்க்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது திருப்பி நியூ ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ணாது. இந்த S2ன்ற வேரியபிள் வந்து இந்த சேம் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை தான் ஹோல்ட் பண்ணும். ஸோ இப்போ S1ம் இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் தான் ஹோல்ட் பண்ணுது, S2வும் இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் தான் ஹோல்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி நியூ கீவேர்ட் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஸ்ட்ரிங் S3 இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ப்ராக்கெட்டுக்குள்ளே கோட் மச்சி அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போது என்ன ஆகும்னா ஒரு நியூ ஆப்ஜெக்ட் வந்து ஹீப் மெமரிக்குள்ளேயே க்ரியேட் ஆயிரும். கோட் மச்சின்ற வேல்யூ அதுக்குள்ளே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஹீப் மெமரிக்குள்ள ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் மெமரி ஸ்பேஸ் இருக்குது. அந்த மெமரி ஸ்பேஸ்க்குள்ளே வந்து நம்ம ஸ்ட்ரிங் லிட்ரல் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்குள்ளே வந்து போய் ஸ்டோர் ஆகும். அதே நம்ம நியூ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணோம்னா டைரெக்டாக ஹீப் மெமரிக்குள்ளேயே போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ வந்து நான் S1 = S2 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த ரெண்டுமே சேம் ரெஃபரன்ஸை தான் ஹோல்ட் பண்ணுதா அப்படின்னு ஜாவா செக் பண்ணோம். S1ம் சேம் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸாக ஹோல்ட் பண்ணுது, S2வும் சேம் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸாக ஹோல்ட் பண்ணுது. ஸோ ரிசல்ட் வந்து ட்ரூ அப்படின்னு வந்துடும். ஆனால் நான் S1 = S3ன்னு கொடுத்தேன்னா ஜாவா வந்து ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இந்த ஸ்ட்ரிங் S3 வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை ஹோல்ட் பண்ணுது, S1 வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுது. ஆனால் அதே நான் வெறும் வேல்யூஸை மட்டும் கம்பேர் பண்ணணுன்னா நான் ஜாவாவில் என்ன கொடுக்கணும்னா S1 = S3 அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நம்ம ஜாவா கிட்ட என்ன சொல்கிறோன்னா S1ஓட வேல்யூவும் S3ஓட வேல்யூவும் சேமாக இருக்கான்னு பாருன்னு சொல்கிறோம். ஸோ S1ஓட வேல்யூ வந்து கோட் மச்சி, S3ஓட வேல்யூவும் கோட் மச்சி. ஸோ சேமாக இருக்கனால ட்ரூ அப்படின்னு வேல்யூவை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் பேசிக் இன்ட்ரடக்ஷன் டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னும் நிறைய வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர்ஃபேஸுன்ற ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் பற்றி பார்க்கலாம். எப்படி நம்ம கிளாஸை வந்து கிளாஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி இன்டர்ஃபேஸை வந்து இன்டர்ஃபேஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் கீவேர்டு கொடுத்துக்கோங்க, அப்புறம் இன்டர்ஃபேஸோட நேமு, அப்புறம் கர்லி பிரேசஸ்க்குள்ளே வேரியபிள்ஸு அண்ட் மெத்தட்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாகவே பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனலாக இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக இந்த இன்ட்டுக்கு முன்னாடி பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் அப்படின்னு கொடுக்குறோன்னு அவசியம் இல்லை. பை டிஃபால்ட்டாகவே இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள்ஸ் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் அண்ட் ஃபைனலாக இருக்கும். அப்புறம் நம்ம வந்து மெத்தடை வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். வெறும் மெத்தடோட சிக்னேச்சர் தான் நம்ம எழுத முடியும். மெத்தடோட பாடியை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியாது இன்டர்ஃபேஸில். மெத்தட் வந்து பை டிஃபால்ட்டாகவே பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. அனிமல் A = நியூ அனிமல் அப்படின்லாம் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணிப்போம். அது வந்து இந்த இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த மெத்தடை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணுவோம். அதாவது இந்த மெத்தடோட பாடியை வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்படி டிஃபைன் பண்ணிட்ட அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டாக் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி. ஸோ நம்ம நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறப்போ டாக்ன்ற ஆப்ஜெக்ட்டுக்கு ஸ்பேஸ் வந்து இந்த ஹீப் மெமரிக்குள்ளே வந்து க்ரியேட் ஆயிரும். இந்த அனிமல் A அப்படின்ற வேரியபிள் வந்து இந்த டாக் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ நம்ம இந்த ஏன்ற ரெஃபரன்ஸ் வேரியபிளை யூஸ் பண்ணி இந்த மேக் சவுண்ட் அப்படின்ற மெத்தடை வந்து கால் பண்ணிக்கலாம். மேக் சவுண்டுன்ற மெத்தடை வந்து கால் பண்ணுறப்போ இந்த மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பார்க் அப்படின்னு அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆயிரும். இப்போதைக்கு நான் ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ ஆஃப் இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்துருக்கேன். இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம இன்னும் டீப்பாக மற்ற வீடியோஸில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம அரேஸ் பற்றி பார்க்கலாம். மல்டிபிள் வேல்யூஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப்பை ஒரே பிளேஸில் சேவ் பண்ணோம். அப்புறம் கண்டிகியூஸ் லொக்கேஷன்ஸ் ஹீப் மெமரியில் வந்து சேவ் பண்ணோம்னா நம்ம வந்து அரே டேட்டா டைப்பை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த அரே வந்து எப்படி க்ரியேட் பண்ணோன்னா int arr = நியூ int, அப்புறம் எத்தனை கண்டிகியூஸ் லொக்கேஷன்ஸ் வேணுன்றதை இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இதில் வந்து கொடுத்துருவோம். ஸோ இப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஹீப் மெமரிக்குள்ளே 5 கண்டிகியூஸ் லொக்கேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அலோகேட் ஆயிரும். இந்த கண்டிகியூஸ் லொக்கேஷன்ஸ்குள்ளே வந்து நம்ம வேல்யூ கூட செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்டீஜர் அரே க்ரியேட் பண்ணியிருக்கனால வெறும் இன்டீஜர் வேல்யூஸ் தான் இந்த அரேக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். அரேவை வந்து நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் அரேயோட இண்டெக்ஸு. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் 1 2 3 4. ஸோ இப்போ நம்ம அந்த 0th இண்டெக்ஸில் ஏதாவது வேல்யூ வந்து ஆட் பண்ணோன்னா ARR of 0 = 1 அப்படின்னு கொடுத்தா இங்கே 1 வந்து ஸ்டோர் ஆயிரும். 1ன்ற இண்டெக்ஸில் ஏதாவது ஆட் பண்ணோன்னா ARR of 1 = 2 அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இங்கே 2ன்னு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த வேரியபிள் வந்து
இந்த அரேவோட ரெஃபரன்ஸை ஹோல்ட் பண்ணுது. அதனால தான் அரேவை வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டிஜர் அரே மாதிரி நம்ம எல்லா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கும் அரே கிரியேட் பண்ணலாம். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு கூட அரே கிரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு உங்களுக்கு ஹை லெவல் ஓவர்வியூ ஆஃப் அரேஸை கொடுத்துருக்கேன். நம்ம ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்பை கவர் பண்ணுறதுனால இன்னும் டீப்பாக அரேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுற மெத்தட்ஸு அதை பற்றியெல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்பும் மெயின் டைப்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்ஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.